ஒரு காட்டில் யானைகள் யாவும் கூட்டங்களாக உணவுகளையும் தண்ணீரையும் தேடி காடு முழுவதும் சுற்றித் திரிவதை வழக்கமாக கொண்டிருந்தன. ஒரே நாளில் காட்டின் பெரிய பகுதிகளை சுற்றித் திரிந்தன. அப்படி யானைகள் வழக்கமாக சுற்றித் திரியும் போது அவைகளின் கனத்த கால்களின் அடியில் மிதிபடும் பிராணிகள் இறந்து போயின. இதனால் அங்குள்ள சிறிய பிராணிகள் யானைகளின் முழக்கத்தை கேட்டாலே உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிச் சென்றன. பல முறை அங்குள்ள முயல்கள் யானைகளின் கனத்த கால்களினால் நசுக்கப்பட்டு உயிரை மாய்த்து வந்தன. இருந்த போதிலும் யானைகளின் நடமாட்டத்தை குறைக்க முயல்கள் எடுத்த கடினமான முயற்சிகள் பலனளிக்கவில்லை. ஆனாலும் முயல்கள் தங்கள் காலடியில் பட்டு இறப்பதை யானைகள் ஒருபோதும் அறியவில்லை. சோகமடைந்த முயல்கள் ஒன்றாக கூடின. அவைகள் முழு துக்கத்துடன் காணப்பட்டன. இதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒன்றை ஒன்று பார்த்து வந்தன. அந்த கூட்டத்தில் சாமர்த்தியமான திறமை மிக்க முயல் ஒன்று இருந்தது. அது மற்ற முயல்களிடம், நண்பர்களே, யானைகளின் இந்த செயலை நாம் மாற்ற முற்படவில்லை எனில் ஒரு நாள் நாம் அனைவரும் மடிய வேண்டி வரும் என்று கூறியது. இதை கேட்ட மற்ற முயல்கள் யாவும் இதற்கு நாம் என்ன செய்யலாம் என ஒரே குரல் கொடுத்தன. அதற்கு அந்த புத்திசாலியான முயல், நான் யானை கூட்ட தலைவரிடம் பேசி என்ன நடக்கிறது என பார்ப்போம் என்றது. அதன்படியே யானை கூட்ட தலைவனை சந்தித்தது. ஓ வலிமை மிக்க யானை கூட்டத்தின் தலைவரே, நாங்கள் வசிக்கும் இடத்தின் அருகிலுள்ள குளமானது தெய்வீக தன்மையுடைய சந்திரனுக்கு சொந்தமானது. அந்த சந்திரன் தினந்தோறும் நீங்கள் இந்த இடத்தை கடந்து சென்றவுடன் துக்கத்தால் கதறி அழும். உங்களது கால்களில் மிதிப்பட்டு நாங்கள் அழுவதைக் கண்டும் மிகவும் வருத்தமடைகிறது என்று கூறியது. இதனை கேட்ட அந்த யானைகளின் தலைவன், தினந்தோறும் இப்படியா நடக்கிறது? சந்திரன் வருத்தப்படுவதை நீ நிரூபிக்க முடியுமா என கேட்டது. அதற்கு முயல் ஒப்புக்கொண்டு யானைகளின் தலைவனை அந்த குளத்திற்கு அழைத்து சென்று அதில் பிரதிபலிக்கும் சந்திரனின் நிழலை காட்டியது. அந்த நிழல் பிம்பம் அங்கு காற்று வீசும் போது நீர் அலைகளால் மெதுவாக அசையும். அந்த அசைவு சந்திரன் மின்னுவதைப் போல் தோன்றியது. இந்த காட்சியை கண்ட யானை தலைவன் இதுதான் சந்திரனின் துக்கம் என்பதை நம்பியது. உடனே யானை தலைவன் அந்த முயலிடம், இனிமேல் இந்த வழியாக நாங்கள் செல்ல மாட்டோம். நீங்கள் கூட்டத்துடன் மகிழ்ச்சியாக உயிர் வாழுங்கள் என்று வாக்களித்தது. வாக்களித்தவாறு யானைகள் அந்த வழியாக செல்வதும் அன்றே முடிவாகப்பட்டது. அதனால் அங்குள்ள முயல்களும் ஆபத்தில்லாமல் சமாதானமாக மீண்டும் வாழத் தொடங்கின. அறிவுத்திறனே உண்மையான நோக்கத்திற்கு உதவும்.